ஐயா ஃபுல்லா ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகிருக்கு. உனக்கு பொருளாதாரத்துல பெரிய பிரேக் த்ரூவை கத்தர் கட்டளையிட பிரகடனம் from the spirit from all authority as a prophet I decree this declaration. ஆகவே ஒரு பெரிய பாசிட்டிவ் முடிவு வந்ததை மறுபடியும் டெக்ளரேஷன் பண்றேன். மறுபடியும் ரகுல் அவர்களை பிரதம மந்திரியா நான் பிளஸ் பண்றேன். நடக்க போறேன். ஐயா ஃபுல்லா ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகிருக்கு. ஐயா ஃபுல்லா ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகிருக்கு. உனக்கு ப்ளீஸ் லிசன். என்னுடைய எண்ணம், என்னுடைய பார்வை, என்னுடைய ஆவி, என்னுடைய மூச்சு எல்லாம் கனெக்டிங் டு த வேர்ல்ட். ஆகவே இங்கே வந்து உட்கார்ந்தோடைய முதல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுறேன், அப்புறம் குழந்தை பிறந்துச்சிட்டேன். இங்கே வந்து உட்கார்ந்தோடைய கத்தர் சொன்னது நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். ப்ளீஸ் நீங்கள் அடுத்த அளவு கட்டப்போகிற ஆலயத்தின் அகலம் இப்ப இருக்கிற ஆலயத்தின் நீளம். நீங்க சரியில்லைங்க. தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் செய்ய போவதை செய்வதற்கு முன்பாக பேசுவது, சொல்லுவது, பிரகடனப்படுத்துவது. ஒரு அமௌண்ட் நல்ல பெருசா ஐயா ஃபுல்லா ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகிருக்கு. அதை போலவே நான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவின் எலெக்ஷனை குறித்து எழுதும் போது, அதாவது மோடி அவர்களை பார்த்து, அமித்ஷா அவர்களை பார்த்து தேவன் நகைக்கிறார், அதான் தீர்க்க தரிசனம். நானும் நகைக்கிறேன் என்று சொன்னேன். அகித்தோப்பில் ஆலோசனை அபத்தமாக்கியது போல இவர்கள் ஆலோசனை, இவர்கள் ஃப்ராடு, எந்த தந்திரம், எந்த மந்திரம் ஒன்றுமில்லாமல் போகும். ராகுல் காந்தியை நான் பிரதம மந்திரியாய் பிரகடனப்படுத்தினேன். எங்க அந்த விசில் அடிக்கிறது வரலையா? அவங்க மனைவி கோயம்பேடு, அதனால மனைவியை விட அந்த டிசம்பர் சீசன்ல வந்தப்போ எங்க ஆராதனைக்கு வந்தாரு. விசில் அடிக்கலாமான்னு கேட்டாரு. தாராளமா அடிக்க, நல்லா அடிச்சாரு. God bless that brother and his wife and children. ஐயா ஃபுல்லா